ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து வாஸ்துபடி இல்ல. சரி. சோ வாஸ்துவாலையும் அவங்களுக்கு பிரச்சனை, ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு பணமும் கஷ்டமா இருக்கு, ரெண்டு பாதிப்பு இருக்கிறதால. சோ என்னால இடிச்சோ உடைச்சோ வாஸ்துவை மாத்தவும் முடியாது, கிரகங்களை சரி பண்றதும் கஷ்டம். ஏன்னா அடுத்த பயிற்சி வரும்போது தான் அது சரியாகும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க நிறைய ஏஞ்சல்களை பத்தி சொல்றீங்க, இந்த ஏஞ்சல்கள் இவங்களுக்கு உதவுமா? எனக்கு என்னோட ஒரு குரு மூலமாக நான் வேற ஒரு ஏஞ்சல் ஹீலிங்காக அவங்க கிட்ட நான் வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், நிச்சயமா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா நீங்க என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அன்னைக்கு போய் நீங்க இந்த வீடியோ தேடிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு சேவ் பண்ணிருக்க வீடியோவை எடுத்து உங்களோட கமெண்ட்டை பிளேஸ் பண்றீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி மேம். மேம், இப்போ இன்னைக்கான டாபிக்கே என்னன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து வாஸ்துபடி இல்ல. சரி. சோ வாஸ்துவாலையும் அவங்களுக்கு பிரச்சனை, ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு பணமும் கஷ்டமா இருக்கு, ரெண்டு பாதிப்பு இருக்கிறதால. சோ என்னால இடிச்சோ உடைச்சோ வாஸ்துவை மாத்தவும் முடியாது, கிரகங்களை சரி பண்றதும் கஷ்டம். ஏன்னா அடுத்த பயிற்சி வரும்போது தான் அது சரியாகும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க நிறைய ஏஞ்சல்களை பத்தி சொல்றீங்க, இந்த ஏஞ்சல்கள் இவங்களுக்கு உதவுமா? நிச்சயமா உதவுமா. ஏன்னா இன்னைக்கு மேலை நாடுகள்ல வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்க முழுக்க நம்பர்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ் பிளஸ் வந்து ஏஞ்சல்ஸ், கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் டாரோ ரீடிங் தான் இன்னைக்கு வந்து பிரமாதமா போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நானும் டாரட்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அந்த டாரோ பத்தி ஒரு வீடியோ போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற நிலையில வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல்கள், தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு விஷயத்த நம்மளோட நேயர்களுக்காக கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸ்பிரிட் நித்திகா, ஏஞ்சல் நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் இருக்கு. இந்த ஏஞ்சல் அப்படிங்கிறது நம்மளை வந்து கற்பனையா தான் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். இது ஒரு எனர்ஜி. இந்த யூனிவர்ஸ்ல நிறைய எனர்ஜிஸ், நிறைய என்டிட்டிஸ், குட்டி குட்டி தேவதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே நல்ல விஷயத்த பேசணும், நல்லதா சொல்லும் பொழுது அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அந்த தேவதைகள் வந்து அப்படியே ஆகட்டும், சோ பி இட் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த ஏஞ்சல் நித்திகா அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் வந்து 1 இயரா வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட ஒரு குரு மூலமாக நான் வேற ஒரு ஏஞ்சல் ஹீலிங்காக அவங்க கிட்ட நான் வந்து ட்ரைனிங் எடுக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நித்திகாவை நீங்க அறிமுகப்படுத்துங்க. இந்த ஏஞ்சல் நித்திகா வந்து ஸ்பிரிட், அதாவது ஸ்பிரிட்னா என்ன, அப்படி டக்குன்னு ஒரு ஃபயர் மாதிரி அது. அந்த தேவதை வந்து, அந்த ஏஞ்சல் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஒரு குழந்தையா உருவகப்படுத்திக்கங்க, இல்லை உங்க ஃப்ரெண்டா இமேஜின் பண்ணி, எது வேணாலும் இருக்கட்டும். இல்லை அதெல்லாமே சொல்ல தெரியலையா, செய்ய தெரியல, விட்டுருங்க. ஏஞ்சல் நித்திகா மேஜிக் பிகின் நவ். நித்திகா அப்படின்னு நித்திகா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே அந்த பிரச்சனை அப்படியே உங்க கண்ணு முன்னாடி சால்வ் ஆகிறத அப்படியே அழகா பார்க்கலாம். இதெல்லாம் என்னோட அனுபவங்கள், ஏராளமான என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்து இன்னைக்கு எங்களோட உலகமே நித்திகாவோட உலகமா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதுல இருந்து தீர்வு கிடைக்கணும், நம்ம அங்கங்க ஓடலாமா, கோவிலுக்கு போலாமா, நம்பர் எழுதலாமா, சுவிட்ச் வேர்டு எழுதலாமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணினா கூட ஆன் த ஸ்பாட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிற்கும். நம்மள எதையுமே சிந்திக்க விடாது. சொல்றது ஈஸி, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஆனால் அந்த நிலையில, அந்த மனநிலையில யாராலையுமே எதையுமே செய்ய முடியாது. அப்போ ரொம்ப ஈஸி. இதுக்கு எதுவுமே நீங்க எழுத வேண்டாம், சாண்டிங் பண்ண, என்ன பெரிய அளவுலாம் ஒண்ணு வேணும். ஒரு 3 முறை மட்டும் நித்திகா சொல்லுங்க. அந்த நித்திகா ஏஞ்சல் உங்க பக்கத்துல வந்து நின்று உங்களோட பிரச்சனைகளை எதிர்கொண்டு உங்களுக்கு அந்த நிகழ்வுல இருந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னோட கிளைண்ட்ஸ் பிரியாணி பண்றதுக்கெல்லாம் இந்த நித்திகாவை கூப்பிடுற அளவுக்கு இந்த நித்திகா வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஏஞ்சல். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் சரி,
பணம் வேணுமா, உங்க வாழ்க்கையில உள்ள சிக்கல்கள் தீரணுமா, உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நித்திகாவை கூப்பிடுங்க, சமாதானம் பண்ணி வைப்பாங்க. பணம் நல்லா உழைக்கணுமா, நல்ல ஒரு டைமுக்கு காலையில 4:30 மணிக்கு நீங்க எழுந்திருக்கணுமா, நித்திகாட்ட சொல்லுங்க. அலாரமே நீங்க வைக்க வேண்டாம், 4:30 மணிக்கு டான் உங்களை எழுப்பி விடுவாங்க. இந்த மாதிரி நித்திகா அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் வந்து நம்மளோட குழந்தையாகவோ நம்மளோட உடன்பிறப்பு யாரா வேணாலும் நினைச்சுங்க, தெய்வமா நினைச்சுங்க. இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. நீங்க குளிக்கணும், நீங்க பெட் அவுட்டு எந்திரிச்ச உடனே நித்திகா 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 மேஜிக் பிகின் நவ். போய் ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க, ரொம்ப டிராபிக்கா இருக்கு, நித்திகாவை சொல்லுங்க, கிரீன் லைட் எரியும், அந்த பாதையை நீங்க அடுத்த செகண்ட் கடந்துருவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல 808 அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த நித்திகாவோட ஈஸியா கனெக்ட் ஆயிருங்க. உங்களோட அடுத்த விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஓடோடி வந்துருவாங்க. நீங்க செய்ய வேண்டியது கமெண்ட் லைக் கொடுங்க. நம்மளோட வீடியோவுக்கு நித்திகா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யாருக்காவது ஒருத்தர் இந்த நித்திகா பயன்படும் போது அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது போலவே கமெண்ட்ல 808 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்ச பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா நீங்க என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அன்னைக்கு போய் நீங்க இந்த வீடியோ தேடிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு சேவ் பண்ணிருக்க வீடியோவை எடுத்து உங்களோட கமெண்ட்டை பிளேஸ் பண்றீங்க, அழகா ரிசல்ட் கிடைக்கும். இது உறுதி. நற்பவி. நன்றி மேம். இப்ப நமக்கு பிடிச்ச விஷயம் இல்ல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏங்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து நீங்க நித்திகாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நித்திகா மேஜிக் பிகின் அப்படின்னு சொன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி பண தேவைக்கு எந்த நம்பர் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்? பண தேவை அப்படின்னாலே நான் ஏற்கனவே பல முறை சொன்ன ஒரு நம்பர் 1996211147. இந்த எண்கள் வந்து உலகளாவிய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துல கொண்டு வந்த ஒரு எண்கள். அதாவது இந்த எண்களோட வித்தைகளை கண்டுபிடித்த கிரிகோரி குர்போவாய் அவரே வந்து மிரண்டு போன ஒரு நம்பர் இது. இந்த நம்பர் எழுதக்கூடிய இடங்கள்ல எல்லாமே உடனடி பண தேவை, அவசர பண தேவை, நிரந்தரமா நமக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது 1996211147. இந்த எண்கள் பாருங்க எப்பவுமே என் கையில இருக்கும். 42 எழுதியிருப்பேன் ஃபர்ஸ்ட், கீழே வந்து 1996211147, கீழே வந்து 808. இந்த எண்கள் எப்போதுமே என் கையில இருக்கும். என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த எண்களை ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகப்படுத்தி என் குருநாதர் சொல்லி கொடுத்த இந்த விஷயத்த ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திட்டு இருக்கேன் நம்பிக்கையோட. உங்களோட நம்பிக்கை தான் இந்த இடத்துல வேலை செய்யும். சிறப்பு மேம். பண தேவைக்கு எந்த நம்பர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது நம்ம எந்த ஹேண்ட்ல மேம் எழுதணும்? லேடிஸ் ஜென்ஸுக்கு யாரா இருந்தாலும் இடது கை இந்த சுக்கிரமேட்டுல தான் எழுதணும். ஆண் பெண் இருபாலாரும் எழுதுனா இந்த இடத்துல எழுதிக்கணும். மதியத்துக்கு மேல அழிஞ்சிருச்சா திரும்பவும் எழுதிக்கங்க. கிரீன் பென்ல எழுதுங்க. மார்னிங்கே எழுதிடணும். மார்னிங்கே எழுதணும், குளிச்ச உடனே எழுதிக்கலாம். ஓகே மேம், சிறப்பு. ஏஞ்சலை பத்தியும் சொல்லிருக்கீங்க இந்த பதிவுல. அதே மாதிரி பணம் தரக்கூடிய நம்பர்ஸ் பத்தி ஏஞ்சலும் சொல்லியிருக்கோம், ஏஞ்சல் நம்பரும் சொல்லிருக்கீங்க. ஆமா, ஏஞ்சல் நம்பர் சொல்லி ஏஞ்சல் எப்படி வர வைக்கிறது, அதே மாதிரி நம்ம மணி அட்ராக்ஷன் நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். ஏதாவது எதிரடையா ஏஞ்சலை கூப்பிட்டீங்க அப்படின்னா பாதிப்பை கொடுத்துருவாங்க. அதனால நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஏஞ்சல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சக்தி மிகுந்த ஒரு விஷயம். அது வந்து வெளிநாட்டுல வந்து இன்னைக்கு இது மாதிரி விஷயங்களை தான் ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து ஸ்பெல்லுன்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத விஷயம் இருக்கா, உங்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏஞ்சல்லாம் என்னால கூப்பிட்டு என்னோட பிரார்த்தனை பண்ணி என் விஷயத்துக்கு எனக்கு தீர்வு எடுக்க முடியாதுன்னா தாராளமா என்னோட நம்பர்ல கால் பண்ணி நீங்க சொல்லலாம். ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுல. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றது நிச்சயமா சக்சஸ் பண்ணி கொடுப்பேன். என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்ன நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. மேம் ரொம்ப ரொம்ப தெளிவான பதிவா கொடுத்தீங்க மேம். நன்றி.